பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்தியானது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். அப்பா, பேசுவது நான் அல்ல, நீர் மக்களோடு பேசுங்கப்பா, அடியனோடு பேசுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு ஆரம்பமாக யோபு புஸ்தகம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு புஸ்தகம் 16:19வது வசனம். இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். இங்கே யோபு என்ற தேவ மனிதன் என்ற பக்தன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், பரலோகத்தின் மேலே அவன் ஒரு வாஞ்சை வைத்திருக்கிறான். அவன் பரலோகத்தினுடைய காரியங்களுக்காக இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் குறித்து தேவனுடைய சமூகத்திலே அவன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவ மனிதனாக இருந்தான். அவன் கிழக்கத்தைய புத்திரர்களிலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதனாக அங்கே காணப்பட்டான். அவன் ஏராளமான சொத்துக்களுக்கு, உடைமைகளுக்கு அவன் உரிமையாளராக கூட அவன் இருந்தான். நாம் யோபு புஸ்தகத்துக்கு நாம் திருப்பலாம். யோபு 1வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அந்த தேசத்திலே அவன் தேசத்திலே யோபு மிகப்பெரிய செல்வந்தனாக, அதிலே முதன்மை உடையவனாக அங்கே காணப்பட்டான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தேவனை குறித்த அறிவு, தேவனை குறித்த அந்த அன்பு அவனிடத்தில் அதிகமாக காணப்பட்டது. ஆகவே தான் 19வது வசனம் 16வது அதிகாரத்தில் எப்படி சொல்லுகிறான், இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இந்த தேவ மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம். வேதாகமம் முழுவதுமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யத்தை குறித்தான அநேக காரியங்களை நமக்கு பார்க்கின்றோம். நாம் இந்த உலகத்தில் வாழுகிறது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால், அநேகர் சொல்லுகிறார்கள், இந்த வாழ்க்கை இதோடு முடிந்து போனது, இதன் பிறகு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். யார் கண்டால் உலகத்தை விட்டு நாம் சென்ற பிறகு என்ன நடக்கும் என்று கண்டது யார் என்று சொல்லி தங்களுடைய மனம் போன ஒரு போக்கிலே போகும்படியாக ஜனங்கள் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். யோபு பத்தன்படியாக நான் அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கின்றேன். எனக்கு சாட்சி கொடுப்பது இந்த உலக ஜனங்கள் அல்ல, உலக மக்கள் அல்ல, பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர் எனக்கு சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி அவன் தன்னுடைய சாட்சியை கவனமாக காத்து கொள்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பொழுது அவர் சொன்ன முதல் காரியம், உங்களுக்கு நித்திய வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நான் தருவேன் என்று சொல்லி அவர் உறுதியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு
தத்தமாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை நமக்கு சிரமமாக இருக்கலாம். ஆண்டவரை பின்பற்றுகின்ற பொழுது பலவிதமான போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். வியாதிகளை குறித்து எச்சரிப்போம், அதற்காக நாம் ஜெபிப்போம். வியாதிகள் மாறலாம். சில நேரங்களிலே தேவ மனிதர் கூட அந்த வியாதியின் ஊடாக அவன் கடந்து செல்வதையும் நாம் பார்க்கின்றோம். எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அரிய காரியத்தை நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை பயணம் விரைவிலே முடிந்துவிடும். வேதம் சொல்லுகிறது 70 வயது இல்லை என்றால் 80 வயது, அதற்கு மேலே போனால் சஞ்சலம் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆகவே இந்த பூமிக்குரிய கூடாரத்தை குறித்து நாம் பிரயாசப்படுகிறோம். நாம் அதை குறித்து அதிகமாக பிரயாசப்படாதபடி ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஆண்டவருடைய காரியத்திலே நாம் எப்படி இருக்க போகிறோம் என்று சொல்லி அதை குறித்து நாம் நிதானித்து அறிந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வராதபடி நாம் தேவனுடைய சமூகத்தில் வைத்து நாம் அதை பாதுகாத்து கொள்ள முடியும். அன்பானவர்களே, ஆகவே வேதாகமம் பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக இங்கே பேசப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். நன்றாக கவனியுங்கள். பிலிப்பு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கின்றேன். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய இலட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நாம் இந்த சரீரத்தை குறித்து, இந்த உலகத்தினுடைய மகிமை குறித்து பெருமையாக பேசக்கூடிய நிலைமைகளை நாம் பார்க்கின்றோம். இல்லை என்றால் அதிகமாக நாம் அதை குறித்து சிந்திக்கின்றோம். நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் நிதானிக்க முடியாதபடி பிசாசானவன் நம்முடைய மன கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நாம் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் நாம் நித்தியமாக வாழக்கூடிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான இந்த உலக காரியங்கள் உலகத்திலே நாம் நடக்கிற விதம் ஒரு விதமான பரீட்சையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்ச காலம் நாம் இந்த பூமியிலே வாழ்கின்றோம். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே நாம் சஞ்சரிக்கின்றோம். ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே அவருடைய சித்தத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளை எப்படியோ நமக்கு கொடுக்கிறார். நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியாக நாம் நித்தியமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் நிற்கும்படியாக அழியாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நம்முடைய ஆண்டவராகும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து முதல் ஸ்தானத்திலே அவர் இருக்கின்றார். முதலாவது பரலோக ராஜ்யத்திலே அவர் பிரவேசித்து நமக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார். அவர் பரலோகத்தினுடைய தேவன்தான், அவன் ஆதியிலே உள்ள தேவன்தான். ஆனாலும் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே வந்தார். தேவனுடைய ரகசியத்தை அவர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள், தேவனுக்கென்று வாழுங்கள் என்று சொல்லி உன்னதமான ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த உலக ஜனங்கள், தேவ ஜனங்கள், அநேக தேவ ஜனங்கள் கூட சில பேர் தேவனுடைய ராஜ்யத்தை இழிவாக நடத்தி, இழிவாக நினைத்து, இழிவாக போதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் எப்படியே வேண்டுமானாலும் நடக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். தேவன் ஒருவர் இல்லை,
தேவன் நம்மை பார்க்கிறவர் இல்லை என்று சொல்லி ஒரு தவறான போதகத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு செயல்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏன்? அவருடைய முடிவுதான் என்ன? வேதம் சொல்லுகின்றது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய முடிவு நரக ஆக்கினை, அவருடைய முடிவு எப்பொழுதும் அந்த வேகாத அந்த நெருப்பிலே அவர்கள் அழுந்தக்கூடிய ஒரு காரியம். ஆகவே தான் அவருடைய முடிவு அழிவு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். தேவ ஜனங்களாகிய நாம் கவனமாக இருக்க வேண்டும். உலக ஜனங்களைப் போல எப்பொழுதும் நான் செய்தேன், நான் சாதித்தேன், எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் நெருக்கத்தை கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய லட்சையே என்று பார்க்கின்றோம். தேவன் நமக்கு சொல்லுகிறார், அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்தினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். அவருக்கு நடக்கப் போகிற சம்பவத்தை குறித்து அவர் பிரசங்கித்தார். உலகத்திலே பாடுகள் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அவருடைய வாழ்க்கையிலே பாடு இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே சிலுவை மரணம் இருந்தது. ஆனால் அவர் 3வது நாள் உயிர்த்தெழுந்த ஒரு தேவனாக காணப்பட்டார். உயிர்த்தெழுந்த ஒரு தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி மாத்திரமல்ல, அவர் உயிர் திறந்ததினாலே நாமும் இந்த உலகத்தை கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் உயிர் தெழுந்த பிள்ளைகளாக பரலோக ராஜ்யத்திலே காணப்படுவோம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஒரு தேவ மனிதனுக்கு மரணமும் பாதாளமும் மேற்கொள்ள முடியாத ஒரு ஜீவியத்தை ஆண்டவராக இயேசு நமக்கு கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட மெய்யான தேவனை குறித்து பிரசங்கிப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். அநேகர் சொல்வார்கள், நீங்கள் ஏன் ஐயா இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறீர்கள்? எங்களுக்கு 33 கோடி தேவர்கள் உண்டு அல்லவா என்று சொல்வதை கேட்டிருப்போம். ஆனால் மெய்யான ஒரே இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, அவரை அண்டி வருகின்ற பொழுது, அவரை தேடுகின்ற பொழுது அவர் நம்மை தூய்மையாக மாற்றுகிறார். ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிற தேவன், நம்மையும் அப்படியாக பாவத்தை விட்டு தேவனை நேசிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 19வது வசனம் 20-21 வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை என்று பார்க்கின்றோம். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கின்றதோ அங்கே நம்முடைய கண்கள் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது.
அன்பானவர்களே, நம்மிட பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்திலே இருக்கின்றது. பரலோக ராஜ்யத்திலே நாம் சேர்த்து வைக்க வேண்டும். எப்படி ஐயா சேர்த்து வைப்பது? வேதம் சொல்லுகிறது, ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுங்கள், குஷ்டரோகிகளை பார்த்து அவர்களுக்காக ஜெபியுங்கள், இந்த உலகத்திலே நன்மை செய்யுங்கள், வியாதிகளை குணமாக்குங்கள், இந்த சுவிசேஷமானது உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படட்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவராய் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாம் கவனிக்கின்ற பொழுது, இல்லை என்றால் கேட்கின்ற பொழுது, அதை செயல்படுத்தி மகிழ்கின்ற பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நமக்கு துணை செய்வார். நம்மை இந்த உலகத்திலே மாத்திரமல்ல, பரலோக ராஜ்யம் வரைக்குமாக நம்மை தூக்கி சுமக்கின்ற ஒரு மெய்யான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேகர் இந்த உலகத்திலே வந்தார்கள், தேவன் என்று சொன்னார்கள், நபிமார்கள் என்று சொன்னார்கள். அத்தனை பேரும் இந்த பூமியிலே மரித்து மண்ணோடு மண்ணாக போய்விட்டார்கள். ஆண்டவராகிய இயேசுவோ அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற மெய்யான தேவனாய் அவர் இருக்கின்றார். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் கண்கள் இருக்கும். இங்கே பூச்சியும் துருவும் அதை அரித்து போடும், கொன்று போடும், இல்லாமல் செய்துவிடும். இங்கே திருடர்கள் கன்னமிட்டு திருடுவார்கள். ஆகவே இந்த உலகத்திலே உங்களுக்கு தேவையானது என்ன என்று ஆண்டவருக்கு தெரியும். தேவைதான், தேவையானவற்றை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு தருவார். நமக்கு தகுதிக்கு ஏற்றபடி தருவார். உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்கிற இருப்பிடமும் போதுமென்ற அந்த மனதோடு ஆண்டவருக்காக நாம் ஓடுகின்ற பொழுது, சேவை செய்கின்ற பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம், அவருடைய பிள்ளைகளாக நாம் செயல்படுகின்றோம், அவருடைய வேலையை நாம் செய்கின்றோம். அப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கை சிறந்ததாக ஒரு தெய்வீக சமாதானத்தோடு வாழும்படியாக அவர் நம்மை மாற்றுவார். இன்னொன்றை ஆண்டவர் சொல்லுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லுகிறார். அதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசுவை சிநேகிக்கிற ஒரு மனிதன், ஆண்டவரோடு நடக்கின்ற ஒரு மனிதன், உலக ஆசைகளுக்கு அவன் வெறுத்து தேவ சாயலுக்கு ஒப்பாக அவன் இந்த உலகத்திலே வாழுவான். ஆகவே எண்ணத்தை குடிப்போம். 6வது அதிகாரம் மத்தேயு 25வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஆகையால் எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகாயத்தை பார்க்கிலும் ஜீவனும், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? உங்கள் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு நம்மை விசேஷித்த ஒரு சிருஷ்டிப்பாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நாம் காணப்படுகிறோம், மனுஷியாக நாம் காணப்படுகிறோம். கவலைப்படுகிறதுனாலே உலகத்திலே என்ன நடக்குமோ என்று சொல்லி கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்ட முடியும்? அற்ப விசுவாசிகளே, 6வது அதிகாரத்தில் 30வது வசனம் பார்க்கிறோம் மத்தேயுவிலே. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் வீதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று
பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாளையை குறித்து கவலைப்படாதிருங்கள். நாளையை குறித்து அந்த நாள் கவலைப்படும். நாளையை குறித்து கவலைப்படாதபடி இன்றைக்கு தேவனோட மகிழ்ச்சியாக அவருடைய பிரசன்னத்தில் நாம் காணப்படுவோம். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவனை அறியாத ஜனங்கள் கவலையினாலே நிறைந்து எதை உண்போம் எதை உழிப்போம் என்று கவலைப்பட்டு சிந்தனையிலே கேடுபட்டு கிடக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 6வது அதிகாரத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய செய்தி பரலோக ராஜ்யத்துக்குரிய செய்தியானது. இந்த செய்தியை நீங்கள் உண்டு அதை உங்கள் ஆகாரமாக எடுத்துகின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆத்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பரலோக ராஜ்யமாக இருந்தாலும் சரி, அவர் நம்மை நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கின்றார். இன்னும் அருமையான செய்திகளை பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 4 வசனங்களை நாம் வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன் என்று. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடம் எப்படி ஒரு நன்மையான ஒரு இடமாக அது இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நானும் நினைத்து பார்க்கின்ற ஒரு இடமாக அங்கே இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, தேவ ஜனங்களே, நமக்கு ஒரு குடியிருப்பு உண்டு, நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் உண்டு. உலகம் எப்பொழுதும் அழிக்கப்படலாம். 2 உலக மகா யுத்தங்கள் இந்த உலகிலே நடந்து அநேக லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போய்விட்டார்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்கின்ற வேளையில், இல்லை என்றால் நான் பேசுகின்ற வேளையில் பத்திரிகைகளை பார்த்தோம் என்று சொன்னால் 3வது உலகப்போர் எப்படி இருக்குமோ, 3வது உலகப்போர் வந்துவிடுமோ என்று சொல்லி உலக வல்லரசுகள் இன்றைக்கும் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறதை, இல்லை என்றால் பத்திரிகையிலே எழுதி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே உலகத்துக்கு எப்பொழுது முடிவு வரும் என்று நமக்கு தெரியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் இதே கேள்வியை கேட்கிறார்கள். அவர் அதற்கு பல காரியங்களை சொல்லி, இந்த சூழ்நிலைகள் நடக்கின்ற பொழுது உலகின் முடிவு வரும் என்று சொல்லி மத்தேயு புஸ்தகத்தில் 24வது அதிகாரத்தில் அவர் சொல்லியிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எது எப்படியோ, உலகம் எப்படியோ, நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். நாம் மாத்திரமல்ல, நம்மை சேர்ந்தவர்கள் உலகம் முழுவதும் சென்று இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து அவர்களும் பரலோக ராஜ்யத்திலே வரும்படியாக நாம் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, நாம் எப்படி தேவனை ஆராதிக்கின்றோம், நாம் எப்படி தேவனை தொழுகின்றோம், தேவ பயம் நம் இருதயத்திலே இருக்கின்றதா, இந்த உலகத்திலே நாம் எதை கொண்டு வந்தோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தில் 2-3 வசனங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அதிலே 19, 20, 21 இங்கே பார்க்கின்ற பொழுது
நான் நேசிக்கிறவர்களெல்லாம் அவர்களை கழிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பு, ஆண்டவர் பக்கமாக உன்னுடைய தலையை சாய், இயேசுவிடத்திலே வா. அவர்கிட்ட நீ சாய்கின்ற பொழுது, நீ சார்ந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு நிச்சயமாகவே உலக ஆசீர்வாதங்களும் பரலோக ஆசீர்வாதங்களும் தருவார். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நேரம் நிறைவானதுனாலே இத்தோடு நான் முடிக்கிறேன். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக மக்கள் ஸ்தோத்திரம். இந்த நித்திய வெளிச்சம் டெலிவிஷன் மூலமாக கொடுக்கப்படுகிற செய்திகள் ஒவ்வொரு பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்கின்ற ஜனங்கள், செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், யூடியூப் இன்னும் டெலிவிஷன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பலவீன கட்டுகள் உடைவதாக. ஒரு ஆவிக்குரிய அனல் உண்டாகட்டும். ஒரு பரிசுத்த தேவனிடத்தில் வரக்கூடிய வாஞ்சை தருவீராக. எல்லா கட்டுகளும் உடையட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருந்து உலக வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாக வாழ்ந்து பரலோகராஜ்யத்திலே பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you. Thank you, brothers and sisters.